அதனால் நீங்கள் அதெல்லாம் இன்னும் யோசிக்கணும். டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு கஷ்டம். எங்கள் அப்பா பூர்வீகத்து டாக்குமெண்ட் அடிப்பாங்க. பூர்வீக ஹவுசிங்கில் வேணால் என் பேரில் இடமே இல்லையே, நிலமே இல்லையே, நான் எப்படி அதை வீடு கட்டுறது அப்படிங்கிறது யோசிக்கிறது நீங்கள் சொன்ன கேள்வி. இதில் வந்து இந்த குறைந்த வட்டியில் வாங்கி ஒரு இடத்த வாங்கிட்டு அவர் வீடு கட்டாமல் விட்டு விட்டால் இந்த லோனை வாங்கி அவங்க வேறு ஏதாவது ஒரு வேலையில் செலவழித்திடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நோக்கம். இப்போ வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தேவை, அதுக்கு வந்து கடன் அப்படிங்கிறதுக்கு அணுகிறது எப்படி சேம் தானே இல்லை இது மாறுபடும்? சார் கொஞ்சம் அதில் மாறுபடும். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்து ஒரு நம்பிக்கையில இப்ப வீட்டு கடன் வாங்கணும், லோன் வாங்கணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற வங்கியை அணுகுறாங்க. அவங்க கைக்கு வந்து அந்த பணம் எப்போ வந்து சேரும், அதற்கான கால அவகாசம் எது இருக்குங்களா? சார் இன்னைக்கு வந்து முன்னால அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, பத்திரங்கள் எடுக்க போகும்போது நீங்க ஒரு பட்டா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பட்டா எடுத்து வரணும் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆன காலங்கள்லாம் உண்டு. ஒரு பட்டா வந்து இப்போ என்ன பண்ண, அந்த காலத்துல இருந்து அப்பா அவர் பேர்லயே வச்சிருப்பார் பட்டாவை. ஆனா இடத்த வந்து பையனுக்கு தானமா கொடுத்துருப்பார். பட்டாவை மாத்திருக்க மாட்டார். அந்த உரிமை பட்டாங்கிறது நிலப்பட்டா வந்து மாற்றணும். மாற்றாம இருந்தா இவர் வந்து ஒரு அரசு துறையில வந்து அந்த காலத்துல வந்து மாற்றணும்னா அவங்களுடைய வேலைப்பளுவில் அது வந்து ஒரு முறைப்படி தான் வரும், கொஞ்சம் காலதாமதமாக தான் வரும். ஆனா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்த இடத்துல வீட்டில் இருந்து சேவை மையத்தில் போய் ஒரு பட்டா மாற்றுக்கு விண்ணப்பிச்சா 2வது நாள் பட்டா மாற்று வந்துடுது, இல்லை 1ஆவது நாள் வந்துடுது. ஸோ இந்த அளவுக்கு அது இலகுவா ஆயிடுச்சு. அதனால நீங்க அதெல்லாம் இன்னும் யோசிக்கணும். டாக்குமெண்ட் ரெடி பண்றதுக்கே எனக்கு கஷ்டம். எங்க அப்பா பூர்வீகத்து டாக்குமெண்ட் அடிப்பாங்க. பூர்வீக பத்திரம் இதுக்கெல்லாம் நான் டாக்குமெண்ட் எடுக்க முடியாது. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் போதுமானது சார்? இதுக்கு வந்து ஒரு இடம் வேணும்னா அவருக்கு வந்து நிலம் இருக்கணும். அந்த நிலம் வந்து அவருடைய பேர்ல இருக்கணுங்கிறது வந்து ஒரு நீதி கொடுத்துருக்காங்க. பிளஸ் அதுக்கு உண்டான பட்டா டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம அரசுடைய வில்லங்கம் சான்று சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அவருடைய வருமான சான்று வந்து கொடுக்கணும். மாத சம்பளதாரர் இருக்காரு, அதுவும் அரசு துறையில வேலை பார்க்கிறாரு, இல்ல ஒரு தனியார் நிறுவனத்தில் நிரந்தர பணியில இருக்காரு அப்படின்னா 2 மாத சம்பள பில், 6 மாத ஒரு வங்கி கணக்கு அறிக்கை, இது 2 இருந்தா உங்களுடைய சம்பளம் எவ்வளவுங்கிறத அந்த வங்கி கணிச்சிடும். அப்புறம் உங்களுடைய பெர்மனன்ட் சர்டிஃபிகேட், நீங்க இங்க இந்த எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்கிற ஒரு சர்டிஃபிகேட், உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப். இதுக்கப்புறம் வங்கி என்ன பண்ணும், உங்களுடைய பேன் கார்டு கேட்கும், ஆதார் கார்டை வாங்குவாங்க. இந்த 2ஐயும் வச்சு உங்களுடைய சிபில் பார்ப்பாங்க. இது வந்து நான் சொல்றது வந்து அந்த 3.5 லட்சத்தை தாண்டி இருக்கவங்களுக்கு, லோ இன்கம் குரூப் அண்ட் மிடில் இன்கம் குரூப் சொல்றேன், அவங்களுக்கு வந்து அதை பார்த்துட்டு அதுல என்ன அவங்களுக்கு வில்லங்கங்கள் இருக்கா, அவங்க எதுவும் கடன் கட்டாம விட்டு முந்தைய காலங்கள் ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுவாங்க சார். இவ்வளவு டாக்குமெண்ட் இருந்தா போதும். பத்திரத்தோட டாக்குமெண்ட் வந்து பத்திரம், பட்டா, வில்லங்க செடி அவங்களே எடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து வரவே 2 விஷயம். ஒண்ணு, பிளான் அப்ரூவல் வேணும். ஏன்னா இப்ப எல்லா பஞ்சாயத்து எல்லாத்துலயுமே பிளான் அப்ரூவல் கட்டாயம் வேணும்னு சொல்லிட்டாங்க. பிளான் அப்ரூவல் இருக்கணும். அதுக்கு உண்டான எஸ்டிமேட்டை கரெக்டாக போடணும் சார். இந்த இன்ஜினியர் இருக்காங்க, இன்ஜினியர்கிட்ட போய் அதுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நம்ம கட்ட முடியும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சிமெண்ட் என்ன விலை, கம்பி என்ன விலைன்னே தெரியல. யாரோ ஒரு புரோக்கர்கிட்ட போய் ஏமாந்துடுறாங்க. ஒரு இன்ஜினியரிங் நான் வீடு கட்டி தரேன், ஒரு மேஸ்திரிகிட்ட போய் கொடுத்துட்றாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட்றாங்க, அவர் நான் கட்டி தரேங்கிறார். இப்போ இந்த மாதிரி நிறுவனங்களில் வந்து கேட்கும் போது தான் நமக்கே தெரியும். எனக்கே சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கம்பியோட விலை 48லேருந்து 52 ரூபா இருக்குன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோதானா அப்படின்றது. ஏன்னா போடக்கூடிய பட்ஜெட் வந்து எங்கேயோ போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இது மாதிரி நம்ம அதெல்லாம் சரியாக கணிச்சு நம்மளுடைய இது என்ன, நமக்கு என்ன செலவாகும், என்ன இதுங்கிறத கரெக்டாக அவங்க கணிச்சிட்டாங்கன்னாலே வேற எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை சார். வங்கி இப்போ டாக்குமெண்ட் சரி பார்த்துட்டாங்க, ஆவணங்கள் எல்லாம் சரி பார்த்து ஒரு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ வீடு கட்டுற தொகை வந்து நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன், இந்த தொகைக்கு வந்து இந்த பட்ஜெட்ல கட்டணும் அப்படின்னு. ஆனா வங்கி எதை பார்த்து எனக்கு தொகை நிர்ணயம் செய்வாங்க? சார் வங்கி நிர்ணயம் பண்றது 2 விஷயம். ஒன்று, நீங்க கொடுத்துருக்கிற பிளானுக்கு நீங்க கொடுத்துருக்கிற பட்ஜெட் வந்து எவ்வளவு தொகை எனக்கு வேணும்னு சொல்றீங்களோ இது 2ம் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ நீங்க நம்மளுடைய இந்த மாதிரி சாதாரண ஒரு ஊர்ல, அர்பன் செமி அர்பன் ஊர்ல வந்து ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு விலைன்னு நிர்ணயிச்சிருப்பாங்க. ஒரு 1500 ரூபாய், 2000 ரூபாய், 2300 ரூபாய் வரைக்கும் வச்சிருப்பாங்க. ரொம்ப அபரிமிதமான வசதிகளோட கட்டுறாங்க அப்படின்னா ஒரு 2800 ரூபாய் வரைக்கும் போகலாம். இது வந்து ரொம்ப உயர்வா அது வீடுல இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கட்டுறவங்களுக்கு, அவ்வளவு அதிகமா போறவங்களுக்கு போகலாம். ஸோ இந்த பட்ஜெட் தொகை வந்து உண்மையிலேயே சரியாக நிர்ணயிச்சிருக்காங்களாங்கிறத வங்கி முதல்ல பார்க்கும். இது வந்து அவங்களுக்கு தேவையான லோன். ஏன்னா இந்த லோனை வாங்கி அவங்க வேற ஏதாவது ஒரு வேலையில செலவழித்திடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நோக்கம். 2வது வந்து உங்களுடைய வருமானம் நீங்க கேட்கக்கூடிய தொகைக்கு சரியாக இருக்கிறதா. இப்போ சாதாரணமா பார்த்தா ஒரு உத்தேசமாக நம்ம சொல்லிடலாம் சார். ஒருத்தர் வந்து இப்போ ஒரு 15,000லேருந்து 30,000 சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30,000 சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. 30,000 சம்பளம் வாங்குறவர் வந்து அவருடைய வீட்டு தேவைகளுக்கெல்லாம் போக எவ்வளவு மீதி ரூபா இருக்கோ அதுல வந்து இன்டூ 50 டைம்ஸ் 50 தடவை அல்ல 60 தடவை வச்சுக்கிடுவாங்க. இதுதான் அவருடைய கடன் தொகையா நிர்ணயிக்கிறாங்க வங்கிகள். இது வந்து எப்படின்னா அவருடைய ஃபியூச்சர் இன்க்ரிமெண்ட்டையும் பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தர் இன்னைக்கு 30,000 வாங்குவார், அடுத்த வருஷம் வந்து 40,000 வாங்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் 42,000 வாங்கலாம். ஸோ அதையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அவர் கல்யாணமாகி 1 வருஷம் இருக்கலாம், அடுத்த ஒரு குழந்தை பிறக்கலாம், அதுக்கு செலவுகள் கூடும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு பட்ஜெட்டா கால்குலேட் பண்ணி அதை வச்சு நிர்ணயிப்பாங்க. இப்போ வங்கி கடன் வந்து நிர்ணயம் பண்ணதை
கொடுக்க போறாங்க அப்படின்னு அப்ரூவல் பண்ணிட்டாங்க ஆமா. அப்படின்னா நம்ம கைக்கு எப்படி எல்லாமே நம்ம எவ்வளவு அப்ளை பண்ணுமோ அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து சேர்ந்துருமா இல்ல பாதி பாதியா கொடுப்பாங்களா? சார் இதுல தான் வந்து அரசும் வந்து சரி வங்கிகள் வந்து ரொம்ப கவனமாக செயல்படும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீடு கட்டுவது வந்து ஒரு மாசத்துலயோ ஒரு நாள்லயோ முடிய போற சமாச்சாரம் இல்லை. இப்போ ஒருத்தர் வீடு கட்ட ஆரம்பிச்சாருன்னா குறைந்தபட்சம் இன்னைக்கு தேதியில ஒரு 6 மாசம் ஆகுது. ஏன்னா சில கியூரிங் பாயிண்ட் எல்லாம் இருக்கு. ரூஃப் போட்டா ஒரு 20 நாள் விடணும். அதுக்கப்புறம் பேரப்பட் வால் அந்த கைப்பிடி சுற்றுச்சுவர் கட்டணும். இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட காலம். இதுல வந்து நான் வீடு கட்டினா சீக்கிரம் கட்டிடலாம், நீங்க கட்டினா குறையா கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட காலங்கள். இந்த காலத்தை தாண்டி குறைவா யாரும் கட்ட முடியாது. ஸோ அப்போ அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமா இன்னைக்கு கடன் தொகை 20 லட்சம் ஒருத்தர் கேட்கறாருன்னு வச்சுக்கோங்க. 20 லட்சத்தை வாங்கி இன்னைக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இவர் என்ன பண்ணுவாருன்னா நேரா கொண்டு போய் கட்டுறவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, இவங்ககிட்ட மொத்தத்தை வாங்கிக்கிட்டு இந்த கட்டி தரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் கட்டாம இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வங்கியை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு அமௌண்ட் தொகை நிர்ணயம் பண்ணுவாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 20 லட்சத்துக்கு கட்டினா என் கையில ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்குன்னா, என்னுடைய கையில இருக்க இருப்பை வச்சு நான் என்ன பண்ணுன்னா, அந்த பேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அடித்தளத்தை வந்து நான் முதல்ல கட்டிடணும். அந்த பேஸ்மெண்ட்னு அந்த பூமிக்கு அடியில ஒரு வானம் தோண்டி அந்த ஒரு 2 அடி வச்சு கட்டிடுவாங்க. அதை வந்து ஒரு வங்கி அதிகாரி வந்து பார்த்து, இவர் இந்த வீடு கட்டுவதற்கான அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து விட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுல இருந்து லிண்டல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வந்து பார்ப்பாங்க. அப்படி கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்து அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்தபடி அந்தந்த நேரத்துக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது என்ன வரும்னா, கடன் வாங்குவதற்கு எந்த சிரமமும் இல்லாம வீடு அப்படியே கட்டிக்கிட்டே அந்த கடன் தொகை வளருவது போல வீடும் கட்டி முடிக்கப்படும். அதிகமான வட்டியும் கிடையாது. ஏன்னா வாங்கின தொகைக்கு தான் வட்டி. பட்ஜெட்டும் நம்ம நினைச்சது மாதிரி அதுலயே முடிச்சுக்கலாம். நான் ஏன் கேட்டேன்னா சார், நம்ம இப்ப ஹவுசிங் லோன் வாங்க போறோம் அப்படின்னு கிடைக்க போறப்ப எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், கையில கிடைச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா பயமும் வந்துடும். இதை எப்படி நம்ம அடுத்து கட்டி முடிக்க போறோமோ, 2 வீலருக்கு லோன் கட்டலன்னா வந்து 2 வீலர் தூக்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நம்மளுக்கு அந்த சமூக அந்தஸ்து பிரச்சனை, இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். அது மாதிரி நம்ம சப்போஸ் கட்ட முடியல அப்படின்னா எதுக்காச்சும் பயப்படணுமா? 1 மாசம் 2 மாசம் தள்ளி போனா? சார் 1 மாதம் 2 மாதம் தவணை தவறி போகுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சார். இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3வது மாதம் ஒருத்தர் கட்ட தவறினால் அந்த கடனை வந்து வரா கடனா கொண்டு போவாங்க. அதுக்காக நான் வந்து 1 மாசம் 2 மாசம் டிலே பண்ணி கட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் ஒரு ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி இருக்கிறதுனால என்னுடைய அனுபவத்தை என்ன சொல்றேன்னா, பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, 1 மாசம் தள்ளி கட்டினா பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்க. என்னுடைய அனுமானத்துல நாங்க வந்து எப்பவுமே ஒரு கடன் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, 1 மாத தொகையை முன்னால செலுத்திடுங்க. நீங்க ஒருவேளை பின்னால நீங்க ஒரு மாதமோ 2 மாதமோ தவணை தாண்டி தட்டினா கூட அந்த இதோடைய பாதிப்பு உங்களுக்கு வராது. ஆனா ஒண்ணு என்னன்னா, ஒரு 1% 2% அதிக வட்டி வரும். அந்த கட்ட தவறிய காலத்துக்கு தவறிய தொகைக்கு வந்து அதிக வட்டி வரும். அது வந்து பீனல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை நம்ம தவிர்க்கணும்னா முறையா கட்டிடுறது நமக்கு நல்லது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா 10 மாசம் வட்டியை வந்து நான் சேர்த்து கட்டிடுறேன். அதாவது 10 மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ நான் ஒரே இதுல கட்டிடுறேன். அது வட்டிலையும் உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுமா, இல்ல டோட்டல் இன்ஷியல் அமௌண்ட்ல ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கும்? சார் இதுல வந்து 2 விதமா பண்ணிக்கலாம். இதுல வந்து என்னன்னா, வங்கிகள் எல்லாம் ஒண்ணு போல இதுல வச்சிருக்காங்க. நிதி நிறுவனங்கள் இதில் எப்படி வச்சிருக்காங்கிறது அவங்கவுங்களோட தகுந்தபடி வச்சிருக்காங்க. நம்ம அதை பத்தி இப்போ நம்ம சொல்லலை. வங்கிகளை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, ஒரு 5 லட்ச ரூபா நீங்க கடன் வாங்குறாரு, ஒரு 15 லட்ச ரூபா வாங்கிறாரு. அவருக்கு ஒருவேளை நாளைக்கு அவர் வியாபாரத்திலேயோ ஒரு தொழிலையோ அவருடைய குடும்பத்திலேயோ அவருக்கு கையில ஒரு 2 லட்ச ரூபா மொத்தமான ஒரு தொகை கிடைக்குது அப்படின்னா, மறுநாள் கொண்டு போய் அதை வங்கியில செலுத்திட்டாருன்னா வங்கி அவங்ககிட்ட கேட்கும். ஒண்ணு என்னன்னா, நீங்க முதல்ல கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், இதையே கன்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தொகை வந்து சீக்கிரமா கட்டிடுவீங்க. 15 வருஷம் கட்டக்கூடிய லோன் வந்து 13-14 வருஷத்துல முடிஞ்சிடும். இது வேண்டுமா, இல்லை நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் மாசம் கட்டுறத இந்த தொகைக்கு தகுந்தபடி குறைச்சி நீங்க கட்டிக்கிறீங்களா? அப்படி குறைச்சி கட்டினா 15 வருஷம் கட்டி ஆகணும். ஆனா வட்டி மாசம் கட்டுற தொகை இது வரைக்கும் கட்டின தொகையை விட கம்மியா வரும். ஸோ இந்த 2ல எது வந்து கடனாளி வந்து என்ன விருப்பப்படுறாரோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த 2க்கும் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இருக்கிற காசை வச்சு ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிற காசை வச்சு ஒரு வீடு கட்டிட்டாங்க. ஆனா அந்த வீடு வந்து போதுமானதா இல்லை, இன்னொரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு லோன் வாங்கிக்கலாமா சார்? அதாவது வீட்டை காமிச்சு, அதாவது லோன் எத்தனை வேணா வாங்கிக்கலாம். ஆனா நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எதை மீது குறிப்பிட்டு வருது அப்படின்னா, சாதாரணமான குறைந்த வட்டி விகிதத்துல வீட்டு கடன் கொடுக்குறோமே அதே வட்டி விகிதத்துல இன்னொரு வீடு கடன் வாங்கலாமா அப்படிங்கிறது மாதிரி வர்றதுனால ஒருத்தருக்கு 2 வீடு வாங்கிக்கலாம் சார். ஏற்கனவே ஒரு வீடு அவர் பேர்ல இருந்தா இன்னொரு வீடு கட்டிக்கொள்ளலாம். அந்த குறைந்த ஹவுசிங் லோன் ஸ்கீம்லயே கட்டிக்கலாம். எந்த வங்கினாலுமே எந்த நிறுவனம்னாலும் ஹவுசிங் லோன் ஸ்கீம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது மற்ற கடன்கள்லாம் விட அந்த வட்டியில கம்மியா இருக்கும். ஏன்னா இது அரசாங்கம் கொடுத்த உத்தரவு, ரிசர்வ் பேங்க் கொடுத்த ஆர்டர், எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும், எல்லாரும் வீட்டில் இருக்கணுங்கிற எண்ணத்துல கொடுத்துருக்காங்க. அதனால அந்த 2 வீடுகள் வந்து யாராலும் தாராளமாக வச்சுக்கலாம். ஒருத்தர் 3வது ஒரு வீடு வாங்குறாரு அப்படின்னா அது வந்து கமர்ஷியல், அதாவது வந்து அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வணிகத்துக்கு கொடுக்குற மாதிரி தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும், வட்டி விகிதம் வரும். அதிகபட்சமா எத்தனை வீடு? 3 வீடு
2 வீடு வச்சு ரெண்டு வீடு 2 வீடு வச்சு அதுக்கு மேல சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுவரை கமர்ஷியலா ஆக்கி ஒரு வணிக ரீதியில பயன்படுத்துவாங்க. அது தவறா முடிஞ்சிடும். இப்போ என்னன்னா ஒரே இடத்துல 4 வாசல் வச்சு கட்டி ஒரு வீடு 4 வீடை வாடகை விடுறோம் அப்படிம்பாங்க. அது எல்லாமே வந்து வீட்டு கடனாக எடுக்க மாட்டாங்க. கீழே கடைகள் வைத்துக்கொண்டேன் மேல வீடு கட்டுறேன்னா மேல நீங்க என்ன கட்டுறீங்களோ அந்த கட்டுமானத்துக்கு வேணா லோன் வாங்கிக்கலாம், வீட்டு லோன் வாங்கிக்கலாம். கீழே இருக்கிற கடைகளுக்கு கட்டுறதுக்கு வீட்டு லோன் வராது. ஓகே. இப்போ இந்த பிரதம மந்திரி திட்டம் சொன்னீங்கல்ல சார், ஆமா. அதுக்கு வந்து அங்க வந்து